11th காமர்ஸ்க்கான ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஃபுல் போர்ஷனோட ப்ளூ பிரிண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஃபுல் போர்ஷனுக்கான ஒரு 2024க்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க வந்து பப்ளிக் எக்ஸாமோட ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் போர்ஷன் அப்படின்னாவே ஹாஃப் இயர்லியாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ரிவிஷனாக இருக்கட்டும், செகண்ட் ரிவிஷனாக இருக்கட்டும், தேர்ட் ரிவிஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஃபுல் போர்ஷன் தான் வரும். ஸோ பப்ளிக்கில் என்ன போர்ஷனோ அதே சேம் போர்ஷன் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வரும். அப்போ என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா, ஃபுல் போர்ஷனில் ப்ளூ பிரிண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம் ப்ரீவியஸ் இயரில் இருக்க கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிக்கும்போது கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ பிரிண்ட் என்ன அப்படின்றத பார்த்துட்டு பப்ளிக் எக்ஸாமோட ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 2024 மார்ச்சில் நடந்ததை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இதை தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் நம்ம காமர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விஎல் கிளாஸஸில் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் நடக்குது. ஓகே, ஸோ பார்ட் 1ல் 20 மார்க்ஸ்க்கு 1 மார்க்ஸ் கேட்குறாங்க. எப்படி 1 மார்க் கொஷின்ஸே 21 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஒவ்வொரு கொஷின்ஸுமே ஒவ்வொரு மார்க்கு. அதில் உங்களுக்கு வந்து எல்லாமே சூஸாக கேட்குறாங்க. ஒரே ஒரு கொஷின்ஸ் மட்டும் உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துக்க கேட்குறாங்க. அதுக்கடுத்தது பகுதி 2 பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ் 7 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 14 மார்க்ஸ்க்கு நடத்துறாங்க. 14 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. 21லேருந்து 30 வரையும் 10 கொஷின் கொடுத்துட்டு அதுலேருந்து எனி 7 எழுத சொல்கிறாங்க. ஆனால் கொஷின் நம்பர் 30 அந்த 30th கொஷின் மட்டும் கம்பல்சரியாக அட்டன் பண்ணோம். அப்போ என்ன அர்த்தம்? அந்த 10ல் 1 கம்பல்சரி, மீதி இருக்க 9லேருந்து நீங்கள் 6 கொஷின் செலக்ட் பண்ணி எழுதலாம். அடுத்து பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா பகுதி 3ல் 3 மார்க் கொஷின்ஸ் டோட்டலாக வந்து 7 கொஷின்ஸ் நீங்கள் எழுதணும். ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் 3 மார்க்ஸ், டோட்டலாக 21 மார்க்ஸ். 31லேருந்து 40 வரையும் 10 கொஷின் கொடுத்துறாங்க. 10ல் 7 எழுதணும். அதில் 40th கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின். ஸோ பேலன்ஸ் இருக்க அந்த 9 கொஷின்ஸ்லேருந்து நீங்கள் 6 கொஷின்ஸ் செலக்ட் பண்ணி 3 மார்க் கொஷின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ 4th ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா பார்ட் 4ல் பகுதி 4ல் 5 மார்க் கொஷின்ஸ் வந்து 7 கொஷின் எழுத சொல்கிறாங்க. ஒவ்வொன்றுமே 5 மார்க்ஸு, 35 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக இங்கே வந்து 7 கொஷின் கொடுக்குறாங்க. 41லேருந்து 47th கொஷின் வரையும் 5 மார்க் கொஷின்ஸ். இது எப்படி கேட்பாங்கன்னா 41ல் ஆ அல்லது ஆ, அதாவது இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஏஆர்பி, இது அல்லது அது என்ற ஆப்ஷனில் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ணும். ஸோ பப்ளிக்கான கொஷின் பேப்பராக இருக்கட்டும், ஆஃபலி கொஷின் பேப்பராக இருக்கட்டும், ரிவிஷன் கொஷின் பேப்பராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எந்த மாதிரி டைப்பில் ஃபுல் போர்ஷனில் நமக்கு கேட்பாங்க அப்படின்றது தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அதாவது 2024 மார்ச்ல நடந்த பப்ளிக் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். வணிகவியல், காமர்ஸ், தமிழன் இங்கிலீஷ் மீடியம் வெர்ஷன் ரெண்டுமே சேர்ந்து தான் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஆல்ரெடி நீங்கள் 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதுனதுனால உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக புரியும். 3 ஹவர்ஸ்க்கு எக்ஸாம் நடத்துகிறாங்க. 90 மார்க்ஸ் எக்ஸாம்க்கு. பகுதி 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ 1 மார்க் கொஷின்ஸ் பொறுத்தவரையும் நீங்கள் புக் பேக்கில் இருக்கிறது எல்லாமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. புக் பேக்கில் படிச்சிங்கனாவே கண்டிப்பாக இந்த 20ல் ஒரு 18 கொஷின்லேருந்து 19 கொஷின் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். ஏதோ 1-2 கொஷின் தான் உங்களுக்கு வந்து இன்சைட்லேருந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் இந்த 1 மார்க்ஸை மட்டும் அப்படியும் பார்க்க வேண்டாம். 1 மார்க்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் எல்லா 1 மார்க்ஸுமே படிக்க பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கடுத்தது பார்த்தோன்னா பகுதி 2 பார்ட் 2ல் உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ் எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும் அவற்றில் வினா எண் 30க்கு வந்து கட்டாயமாக விடையளிக்கவும். 30th வந்து கம்பல்சரி. போக்குவரத்து வரையறுக்கவும். டிஃபைன் டிரான்ஸ்போர்ட். கூட்டுறு சாரா நிறுவனங்கள் யாவை? வாட் ஆர் த நான் கார்பரேட் என்டர்பிரைசஸ்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறுவனத்தின் ஏதேனும் 2 சிறப்பியல்புகளை குறிப்பிடுக. மென்ஷன் எனி 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ கம்பெனி. பன்னாட்டு நிறுவனத்திற்கு ஏதேனும் 2 உதாரணங்கள் தருக. கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எம்என்சிஸ். துறைவாரி அமைப்புகளின் தன்மைகள் ஏதேனும் 2 குறிப்பிடுக. கிவ் எனி 2 ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். இருதரப்பு வாக்குறுதிகள் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ்? வாணிப சமநிலை என்றால் என்ன? வாட் டு யூ மீன் பை பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்? சரக்காணையின் வகைகளை குறிப்பிடுக. மென்ஷன் த டைப்ஸ் ஆஃப் இண்டென்ட். உலகளாவிய வைப்பு ரசீது என்றால் என்ன? வாட் இஸ் அ குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்? ஜிடிஆர். தூய கடன் என்றால் என்ன? வாட் இஸ் கிளீன் லோன்?
அடுத்த தேர்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கொஸ்டின் எழுத சொல்றாங்க. 10 குடுத்துட்டு அதிலிருந்து நீங்க 7 சூஸ் பண்ணி எழுதலாம். 40th மட்டும் கம்பல்சரி. டோட்டலா 21 மார்க்ஸ். வீட்டு வசதி கூட்டுறவு பற்றி சிறுகுறிப்பு வரைக. ரைட் எ ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஹவுசிங் கோஆபரேட்டிவ்ஸ். கப்பல் வாடகை ஒப்பாவனம் என்றால் என்ன? வாட் இஸ் சார்ட்டர் பார்ட்டி? தமிழ்நாட்டில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் தயாரிப்புகளை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் த ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு by micro, small and medium enterprises in Tamil Nadu. தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் விளக்குக. Explain national electronic funds transfer. மொத்த வியாபாரியின் பண்பு நலன்கள் ஏதேனும் 3 எழுதுக. Explain any 3 characteristics of wholesaler. அடகு கடன் என்றால் என்ன? What is pledge? உள்நாட்டு வியாபாரத்தின் இயல்புகள் ஏதேனும் 3 எழுதுக. Write any 3 feature of internal trade. வணிகம் பொருள் தருக. Give the meaning of the term வணிகம். நேரடி வரிக்கும் மறைமுக வரிக்கும் உள்ள வேறுபாடுகள் தருக. ஏதேனும் 3. டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். எனி 3. கப்பல் ரசீதின் உள்ளடக்கங்கள் யாவை? வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் பில் ஆஃப் லேடிங்? இது உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின். அடுத்து 4th பார்ட்ல பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ். 41. துறைவாரி நிறுவனங்களின் நன்மைகள் ஏதேனும் 5 விவரிக்கும் அல்லது ஏதேனும் 5 தனிநபர் முதலீட்டு வழிகளை விளக்குக. இது இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் எனி 5 அட்வான்டேஜஸ் ஆஃப் departmental undertaking or explain any 5 personal investment avenues. 42. உள்நாட்டு வணிகத்தையும் பன்னாட்டு வணிகத்தையும் வேறுபடுத்துக. ஏதேனும் 5 அல்லது அந்நிய செலாவணி மாற்று பாத்திரத்தின் ஏதேனும் 5 சிறப்பியல்புகளை விவரிக்கவும். Distinguish between internal and internal trade. Any 5 or state any 5 features of foreign currency convertible bonds. FCCB. அடுத்து 43. காப்பீட்டின் கோட்பாடுகளை விளக்குக. ஏதேனும் 5 அல்லது வருமானம் என்ற சொல்லில் அடங்கியுள்ளவை யாவை? இங்கிலீஷ் மீடியத்துக்கு எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். எனி 5 ஆர் வாட் ஆர் த ஐட்டம்ஸ் இன்க்ளூடட் இன் அண்ட் இன்கம். இந்திய ரிசர்வ் வங்கியின் பல்வேறு பணிகளை வகைப்படுத்துக. ஏதேனும் 5 அல்லது முத்ரா வங்கி விளக்குக. கிளாசிஃபை த வேரியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. எனி 5 ஆர் எக்ஸ்பிளைன் முத்ரா பேங்க். இதுல இருக்க ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் இது வந்து ப்ரீவியஸ் நடந்த பப்ளிக் கொஸ்டின்ஸ் தானே அப்படின்னு அலட்சியமா விடாம இதுல இருக்கிறது எல்லாமே படிங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆஃபலி ரிவிஷன் வரக்கூடிய பப்ளிக் எல்லாத்துக்குமே வந்து 100% வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் கேட்டிருக்காங்க. கூட்டாண்மை நிறுவனத்தை பதிவு செய்ய பின்பற்றப்படும் நடைமுறைகளை விவரிக்கும் அல்லது பெருநிறுவன ஆளுகையின் நன்மைகள் ஏதேனும் 5 எழுதுக. Write the procedure for registration of a firm or write any 5 benefits of corporate governance. பன்னாட்டு நிறுவனங்களின் தீமைகளை விளக்குக அல்லது உரிமையாளர்கள் முறை அடிப்படையில் வங்கிகளின் வகைகளை விளக்குக. What are the disadvantages of multinational corporation MNCs or explain the types of banks based on ownership pattern. தொழில் சிறப்பு தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு ஒரு ஒப்பீடு செய்க. ஏதேனும் 5 அல்லது ஏட்டுக்கடன் முகமைக்கும் பன்னாட்டு ஏட்டுக்கடன் முகமைக்கும் இடையிலான வேறுபாடுகளை எழுதுக. கம்பேர் பிஸ்னஸ் வித் ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். எனி 5 ஆர் ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபேக்டரிங் அண்ட் ஃபார்ஃபேட்டிங். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு பப்ளிக்ல இருந்து ரிவிஷன் வரையும் ஆஃபலி வரையும் எல்லாத்துக்குமே கேட்கக்கூடிய கொஷின். ஸோ ஒரு கொஷின்ஸ் கூட மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க. வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் படிக்க பாருங்க. நாட்கள் ரொம்ப இல்லை. இருக்கிற இந்த 3 மாத காலங்களில் நம்ம ஒழுக்கமாக நம்ம படித்தோன்னாவே கண்டிப்பாக வந்து பப்ளிக்ல நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். சரிங்களா? நீங்கள் வெறும் ஆஃபலிக்காக படிக்கிறதா நினச்சி படிக்காம பப்ளிக்காக படிக்கிறதா நினச்சி படிங்க. தொடர்ச்சியாக நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் ஆஃபலி ரிவிஷன் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியாக நம்ம வந்து 10th போட்ட வீடியோஸும் குவார்டர்லி எக்ஸாமுக்கு போட்ட வீடியோஸ் எல்லாம் படித்து யாரெல்லாம் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தொடர்ச்சியாக அப்லோட் பண்ண இருக்கிறோம். தேங்க்யூ.